மற்ற சமூகங்கள் உருவான வரலாறு உண்டு. ஆனால் நமக்கென்று ஒரு வரலாறு உண்டு. இந்த வரலாறை நாங்கள் எழுதவில்லை. மதுரையில் மிக்க சுந்தரபாண்டிய காலத்தில் வீரப்பிள்ளை என்பவர் எழுதி வைத்திருக்கின்றார் வீரவன்னிய புராணம். அந்த வீரவன்னிய புராணம் என்ன சொல்கிறது? வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த அக்னிகுண்டத்தில் வன்னி குச்சை போட்டு நெருப்பை உண்டாக்கி சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெற்றிக்கண்ணில் இருந்த ஆகுதி நீரை தாமரை இதழ் எடுத்து அந்த அக்னிகுண்டத்தில் போட அந்த அக்னிகுண்டத்தில் இருந்து வீரவானோடு வெள்ளக்குதிரை தோன்றிய வந்தான் வீரவன்னிய மகாராஜா. அவன் வழி வந்தவன் இந்த வீரவன்னியர் கூட்டம். சிவபெருமான் சொல்கிறார், சம்புமா முனிவர் யாகத்தில் உருவானால் உனது ஓத்திரம் சம்பு மகரிஷி ஓத்திரமாகும். வன்னி குச்சி நெருப்பில் நீ உருவானால் நீ வீரவன்னியன் என்று அழைக்கப்படுவாய். சிவபெருமானும் பார்வதியுமே நமக்கு தாயும் தந்தையுமாவும். முருகனும் விநாயகரும் உனக்கு சகோதரர்கள். விஷ்ணு நமக்கு மச்சான். வீரவன்னியனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்கிறார்கள். தேவேந்திரன் என்ற இளைய பெண் மந்திரமாலாவை வீரவன்னியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த வரலாறு புராணத்தை நாங்கள் சொல்லவில்லை, இந்து மதம் சொல்கிறது. ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீரவன்னியகுல சத்திரியன். சத்திரியன் என்றால் அரசு குலத்தவன், இது நாட்டை ஆண்டவன். எங்களை அழிக்கிற சக்தி எதுவும் கிடையாது. அக்னியில பிறந்தாங்க. நான் அக்னியில பிறக்கணும் சொல்ல முடியுமா? சொல்லு. வாதாபி யாரு? சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு அசுரகுலம் அழிந்து விடுகிறது. சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் வாதாபி என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். வில்லவனை அகத்திய முனிவர் அழிக்கிறார். வாதாபியை வீரவன்னியன் கொள்கிறான். ஆக திரௌபதி மகாபாரதம் சொல்கிறது அக்னியில் இருந்து பிறந்தால். அந்த திரௌபதியை வழிபடுகின்ற சாதி எங்கள் வன்னிய மக்கள். சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு சீதை கலங்கமற்றவள் என்று நிரூபிக்க ராமர் அக்னியில் இறங்க சொல்கிறார். சீதை அக்னியில் இறங்கி தான் குற்றமற்றவள் என்பதை நிரூபிக்கிறார். ஆக சீதை அக்னியில் வருகிறார். திரௌபதி அக்னியில் வரும்போது இந்த வன்னியன் அக்னியில் வந்தது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆக அக்னியில பிறந்த நாங்க எங்கள் அழிக்க யாராலும் முடியாது. வன்னிய புராணத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. சூரனை சம்ஹாரம் செய்த விழா நடக்குது திருச்செந்தூர்ல. சூரனை சம்ஹாரம் செய்தது. சூரனின் தங்கை அஜமுகி துர்வாச முனிவரோடு இணைந்து வாதாபி வில்லவன் என்ற 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். வில்லவனை அகத்திய முனிவர் அழித்ததாக வரலாறு இருக்கிறது. வாதாபி வீரவன்னியன் அழித்தான் என்ற வரலாறு இருக்கிறது. புராணம் உள்ள சாதி, வீரம் உள்ள சாதி, வீரவன்னிய குல சத்திரியன். சத்திரியன் என்றால் அரச குலத்தவன். படை நடத்தி பாராண்ட பேரினம். கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான். கங்கை கொண்டான் கடாரத்தையும் வென்றான் ராஜேந்திர சோழன். ஈழத்தை ஆண்டான் பாயும்புலி பண்டார வன்னியன். திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் வல்லாளராசன் என்ற வன்னிய மன்னன். திண்டிவனத்தை ஆண்டிய நல்லியகோடான ஒரு வன்னிய மன்னன். திருப்பதி கோயில் கட்டிய தொண்டை மன்னன். இப்படி ஆண்ட சாதி நாங்கள். சேர சோழ பல்லவ சம்புராயமனின் வழித்தோன்றர்கள் படை நடத்தி பாராண்ட பேரினம் வன்னியகுல சத்திரியன். வெள்ளக்காரனை வந்தபோது வெள்ளையனே வெளியேறு என்று வீரத்தோடு போராடியதனால், போர்க்களத்தை பார்த்ததனால் விவசாயிகளாக கிராமத்தில் ஏழ்மையாக இருந்தது. நாங்கள் ஆண்ட சாதி.